இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான். சிம்பிள்னாலே நான் ரசம் தாங்க வைப்பேன். ரசத்துக்கு காம்பினேஷனாக கருவாடுங்க. நெத்திலி கருவாடு இருக்குல்ல, அதில் வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் மசாலா மட்டும் போட்டு அப்படியே வதக்குனோம்னா ஒரு தொக்கு மாதிரி வரும். அது நல்லாயிருக்கும். அப்புறம் பீர்க்கங்காய், முட்டை போட்டு ஒரு பொரியல். எங்கள் ஊர் ராம்நாடு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காயில் முட்டை போட்டு பொரியல் பண்ணுவோம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். பீர்க்கங்காய் வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக முட்டை போடணும். அப்படியே உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மட்டை அரிசி சாப்பாடுங்க. சோறு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரசம் போட்டுவிட்டேன். ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகுதா, நல்ல வெயில். அதனாலேயே கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நல்லா ரசம் பண்ணேன். ரசத்தில் 2 சில்லு தேங்காய் போட்டேங்க. நார்மலாக நம்ம ரசம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். அது கூடயே 2 சில்லு தேங்காய் போட்டு அரைச்சி பண்ணோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லது, உடம்புக்கும் நல்லது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் லஞ்சுன்னு.